நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், என்னடா யோசனை? ராஜி எங்கடா? வீட்ல. வீட்லனா? என்னடா கேள்வி? அவ ஊருக்கு போயிருக்காளா? சிச்சி, அவ இங்க இல்ல, ஊர்ல தான் இருக்கா. யார் சொன்னது? அப்படின்னா அது எனக்கு தெரியும், அவ இங்க இல்ல. டேய், நீ எதை கற்பனை பண்ணிட்டு இருக்காதடா. இரு, இப்போ ப்ரூவ் பண்ற பாரு. ஐயோ ராஜி, ஏதாவது பண்ணுங்க ராஜி. நமக்கு தெரியும்னு இவனுக்கு தெரிஞ்சது, அதுக்கு வேற தனியா உதவலுமே. ஹாய் கார்த்திக். ஹாய் ராஜி. என்ன இந்த நேரத்துல? ஏன் என் போனை எதிர்பார்க்கலையா? இல்ல, காலையில தானே ஃபோன் பண்ண, அதான் கேட்டேன். எங்க இருக்க? வீட்ல தான். வெளியே எங்கேயும் போல? இல்ல, இனிமே தானே கிளம்பணும். எங்க போறீங்க? தெரியல, அப்பா மயிலாப்பூர் கோவில் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பா இன்னும் ஊருக்கு போலையா? இல்ல, அப்பா போனதான் நான் ஆபீஸ் வந்துருவேனே. ஓ. ஆஹா, மாப்பிள்ள போட்டு வாங்குறானே. ராஜியோட கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன கார்த்திக், என்ன யோசிக்கிற? அப்பா எப்போ ஊருக்கு போவாரு? அநேகமா நாளைக்கு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? இல்ல இல்ல, சும்மாதான். அப்புறம் வேற என்ன? ஆமா, என்ன பின்னாடி மாடு சத்தெல்லாம் கேக்குது? அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. கோழி சத்தம், காக்கா சத்தம், ஏதோ வில்லேஜ்ல இருக்க மாதிரி இருக்கே. என்ன போட்டு வாங்குறியா? சச்சா, சீரியஸா தான் கேக்குறேன். இல்ல இல்ல, நீ திரும்ப என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய், சும்மா கேட்டேன். இப்ப என்ன உனக்கு? நான் திரும்பவும் ப்ரூவ் பண்ணணும் அதானே? இல்ல, அப்படி சொல்ல. நீ இப்ப நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வா, நான் வெளியே வரேன். இல்ல பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, நீ கிளம்பி வா, நான் வெளியே வரேன். நான் மெட்ராஸ்ல இருக்கேன்னு ப்ரூவ் பண்றேன், அதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். வேணான்னு சொல்றேன்ல. நீ வாப்பா, இந்த மாதிரி சந்தேகம் பிடிச்ச ஆளோட வாழவே முடியாது. அவன் தான் வரலன்னு சொல்றான்ல, விட்டு தொலைக்க வேண்டியதானே. சும்மா ஓவர பில்டப் கொடுத்துக்கிட்டு கோயில்பேட்டையில இருந்துகிட்டு மெட்ராஸ் வீட்டுக்கு வா வானா இவன் வந்துட்டானா என்ன பண்ணுவாங்க? வாப்பா, வீட்டுக்கு வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். வெளியே வராச்சி, உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். போய் இல்ல, சத்தியமா உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். வா ராஜி. என்ன சந்தேகப்படுறல்ல? நீ வெளியே வா. நான் வெளியே வந்தா அப்புறம் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, வெளியே வா. வா ராஜி. என்ன ராஜி, எப்படி கோயில்பட்டி வீட்டில் இருந்துகிட்டு மெட்ராஸ் வீட்டில் வெளியே வருதுன்னு பாக்குறியா? கார்த்திக், போய் சொல்றது நானா நீயா? அது இல்ல. இதுக்கப்புறம் நீ சொல்றதை என்ன நம்ப சொல்றியா? இல்ல கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏன் இவ்வளவு பெரிய போய்? இது ஒரு சின்ன விஷயம் தானே கார்த்திக். அப்புறம் வேற எதுக்கெல்லாம் போய் சொல்லுவ? அப்படி இல்ல கார்த்திக். ஏன்? சாரி கார்த்திக். என்ன சொன்ன? நீ வெளியே வந்தா எல்லாம் முடிஞ்சதா? அது இல்ல. எல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். கார்த்திக், மச்சான், இது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற மேட்டர், நீ தலையிடாத. அது இல்லடா. உனக்கு தெரியும், நீ சமாளிக்க முயற்சி பண்ண. நீ நடந்துக்கிட்டதுல தப்பு இல்லடா, ஆனா அவ பண்ணது தப்பு. அது இல்லடா.
தேங்க்ஸ். எதுக்கு? என் மூட மாத்துறதுக்காக நீயும் என்னென்னமோ முயற்சிலாம் பண்ற. உன் முயற்சிக்கு நன்றி. கார்த்திக், நான் இங்க சேர்ந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீ என்னன்னு கேட்கணும். அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். என்ன? நான் எதுக்கு உன்னை வேண்டான்னு சொன்னேன்? எதுக்கு முடிஞ்சு போன கதையை திரும்ப பேசிட்டு இருக்க? நீ நிஜமாவே நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? நம்ம வேற எதுனா பேசலாமா? இல்ல கார்த்திக், நான் சீரியஸாவே கேக்குறேன். நிஜமாவே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிறியா? இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்? நிஜத்தை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ கிளம்புறியா? உன் மனசுக்குள்ள நான் இல்லவே இல்லைன்னு நீ அடிச்சு சொல்ல முடியுமா? இங்க பார், காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. என்ன நீ சீரியஸா லவ் பண்ண தானே? உஃபெல்லாம் கிடையாது. எனக்கு பதில் சொல்லு. என்ன ஆச்சு உனக்கு? முட்டாள்தனமா பேசணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன லவ் பண்ணப்போ நீ சீரியஸா லவ் பண்ணியா இல்லையா? பண்ண. நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் மனசுல காதல் இருந்துச்சா இல்லையா? எனக்கு தெரியும் உன் மனசுல காதல் இருந்துச்சுன்னு. சரி, இருந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? எப்போ நான் வேண்டான்னு முடிவு பண்ண? அந்த புள்ளி விவரம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. உன்னை சின்சியராக லவ் பண்ணேன். நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என்னை இன்சல் மேலே இன்சல் பண்ண. எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு இது போதும்னு தோணுச்சு. அவ்வளோதான். சாரி கார்த்திக், நான் கொஞ்சம் தப்பா தான் நடந்துக்கிட்டேன். விடு. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? அதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இப்போ எதுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு? என்னால மறக்க முடியலையே. மலரும் நினைவுகளா இருக்கே. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லை, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் கூட பேசினது பழகினது தான் என் மைண்ட்ல ஓடுதுன்னு சொல்றேன். ஓடட்டும். உனக்குன்னு ஒருத்தன் வர வரைக்கும் அது ஓட தான் செய்யும். அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். எப்படி சொல்ற? எல்லா அனுபவத்தால தான். என் மனசுக்குள்ளேயும் உன் நினைவுகள் ஓடிட்டு தான் இருந்துச்சு. தினமும் இல்லைனாலும் அப்பப்போ உன் நினைப்பு வரும். ராஜியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது உண்மையான காதல்னா என்னன்னு. இதே டயலாக தான் என்கிட்டயும் சொன்ன. இல்லை ஏஞ்சல், இது வேற. எப்படி சொல்ற? நம்ம நிறைய லவ் பண்ணோம். ஒரே ஒரு சண்டை தான் போட்டோம். மொத்தமாக பிரிஞ்சிட்டோம். ராஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காதலிச்சதை விட சண்டை போட்டது தான் ஜாஸ்தி. ஆனால் இன்னும் பிரியல. சீக்கிரமே இது உனக்கு புரியும். கார்த்திக், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேணாம், திரும்ப ஆரம்பிக்காத. ஓகே, அதை பத்தி பேச வேண்டாம். அண்ணனை உனக்கு சப்போர்ட் பண்ணணும் கார்த்திக். புரியல. ஐ ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ. ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். உதவி பண்ணிட்டு அதுக்காக காதலை கேட்க மாட்டேன். பயப்படாத. உனக்காக ஏதாவது பண்ணணும் கார்த்திக். உசுரை விடுனாலும் விட்டுருவேன். கொஞ்சம் ஓவரா டிராமாவா ஆயிடுச்சோ? டென்ஷன் ஆகாத. ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நீதான் மெயினால டீல் பண்றன்னு எனக்கு தெரியும். எனிதிங் எனி டைம் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்ஸ். ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா இங்க வந்து உட்காந்துருக்க? ஆமா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? என்னாச்சு மாமா? மாமா, காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே வத்தி போச்சுன்னா அந்த பூமிக்கு யாரு மாமா ஆறுதல் சொல்லுவா? என்ன மாமா பயந்துட்டாரா? இருக்காது. எமனே வந்தாலும் அவனை பார்த்து எள்ளி நகையாடுறியா மாமா? ஒரு சப்ப வேலை மேட்டருக்காக சைலண்ட் ஆயிட்டாரா என்ன? டேய் கட்ட, என்னடா நீயும் மாமாவும் தனியா என்ன பண்ணிக்கிறீங்க? அட போடா, நீ வேற. மாமா தனியா வந்து இங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. நான் வந்ததுல இருந்து ஆடுறேன் பாடுறேன்.
மாமா கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லடா. டேய் சும்மா மாமா உன்னை கலாச்சிருப்பாரா? டேய் என்னடா நீ வேற, அவர் தான் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி நான் வந்ததுல இருந்து உட்கார்ந்துட்டு தானே இருக்காரு. ஏன் மாமா அப்படியா? மாமா மாமா ஏதாவது பேசு மாமா. மாமா என் செல்ல குட்டி மாமா ஏதாவது பேசு மாமா. மாமா மாமா அம்மா சொல்லு. அம்மா ஆடு இலை ஈ ம், உரல் ம், ஊஞ்சல் ம். எலி ஏணி சொல்லு பாப்பா. டேய் கட்ட என்னடா எதுக்குமே அசைய மாட்டாரு? டேய் டேய் உடனே சீஃப் டாக்டர் மோகனுக்கு போன் போட்டு வர சொல்றா. ஹலோ சார், உடனே கிளம்பி நம்ம ரூமுக்கு வாங்க சார். இங்க ஒருத்தர் பயங்கர சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகே சார். யோ என்னையாச்சு? யார் சீரியஸா இருக்கா? சார் அன்பு மாமா தான் சார் சீரியஸா இருக்காரு. இப்படி இருந்தாலும் சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் சீரியஸா இருக்காருன்னு சொன்னீங்களா? சார் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு சார். என்னன்னு கேளுங்க சார். யோ அந்த ஆள் கலாய்ப்பாயா? அப்படிதான் சார் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் சீரியஸாவே ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். யோ அன்பு, நீயாவது சீரியஸ் ஆகுறதா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன விளையாட்டு? யோ என்ன அப்படியே பாக்குற? என் பேர் மோகன், பைக் மோகன். தண்ணி அடிக்கும் போதெல்லாம் என்ன செல்லமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவல்ல, மறந்துட்டியா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? அதிர்ச்சியில பழசெல்லாம் மறந்துட்டாரா? யோ குடும்ப பாட்டு ஏதாவது இருந்தா பாடுங்கயா. யாதோங்கி பாரத் யோ படத்துல வர குடும்ப பாட்டு இல்லையா? உங்களுக்கு ஏதாவது குடும்ப பாட்டு இருந்தா பாடுங்க. ஊத்திக்கினே கடிச்சிக்கவா கிச்சா கிச்சா. கடிச்சிக்கினே ஊத்திக்கவா. ஆமா ஆமா. ஏயா இதெல்லாம் ஒரு பாட்டாயா? யோ ஏதாவது பண்ணி தொலைச்சு ஞாபகத்தை வர வைங்கயா. நீங்க எப்படி எல்லாம் கம்ப்யூட்டர் வித்தீங்கன்னு கொஞ்சம் வித்து காட்டுங்கயா. அம்மா தாயே கம்ப்யூட்டர் வாங்குங்க. இப்படிதான் கம்ப்யூட்டர் வித்தீங்களா? இப்பதான்டா தெரியுது இவ்வளவு நாள் ஏன் சேல்ஸ் டவுனா இருந்துச்சுன்னு. சார் எப்படி சார் இவருக்கு ஞாபகத்தை வர வைக்கிறது? ஒரு கட்டையை எடுத்து ஆ. நடு மண்டையில நச்சுன்னு போட்டோம்னு வச்சுக்கேன். குட் மார்னிங் சார். எப்படி என்னையா ட்ரீட்மெண்ட சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சோ? எதுவும் மறக்கல சார். யோ யோ மாமா அப்புறம் எதுக்கு இப்படி சைலண்டா இருந்து எங்களை வயலண்ட் ஆக்குனா? ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? எனக்கு வேலை போன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு சார். நீ ஏன் வீட்டுல இதெல்லாம் சொன்ன? நான் சொல்லல சார், அதுவா தெரிஞ்சிடுச்சு. சரி இப்ப அதுக்கு என்ன? சார் ஒரு பொம்பளை சேலை இல்லாம கூட இருக்கலாம், ஆனா ஒரு ஆம்பளை வேலை இல்லாம இருக்க கூடாது சார். யோ என்னையா காமெடி பண்றியா? சார் உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலை இல்லாதவன் என் வீட்டுக்காரனே கிடையாதுன்னுட்டு என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டா சார். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நான் வர்றத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். சார் என் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டா சார். மார்னிங் சார். தேங்க்யூ சார். ஆபீஸ மூட போறாங்களேன்னு அவன் கவலையோட உட்காந்துருக்கான். நீ ஒருத்த மட்டும் சந்தோஷமா இருக்கியே, தப்பா இருக்கே. என்ன சார்? கரையில கிடைக்கிற மீன் துடிக்காம சந்தோஷமா நீந்திச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? கெட்டவன் சந்தோஷமா இருக்கான்னா அங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் சார் நான் கெட்டவனா சார்? அதுல உனக்கு சந்தேகம் வேற இருக்கா? நீயே யோசிச்சு பாரு. வாழ்க்கையில நீ யாருக்காவது நல்லது பண்ணிருக்கியா? உன்னோட வேலை என்ன? நல்ல வேலையாட்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது, கம்பெனில அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது. இது எப்பாவது நீ பண்ணிருக்கியா? உன்னை பிடிச்சிருக்குன்னு இந்த ஆபீஸ்ல ஒருத்தன் சொல்லுவானா? ஏன் சார் இப்படி என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்க? அவமானப்படுத்தலையா, அறிவுரை சொல்றேன். வேலை செய்யறவங்களுக்கு நல்லது பண்ணலாம், தப்பு இல்ல. சார் என்னுடைய கடமை தானே சார் நான் செய்கிறேன். நான் என் வேலையை செய்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியுதா சார்? இந்த வேலையில இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கணும்னு ஒவ்வொரு வேலையை பத்தியும் ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. அதை மாத்தி பண்றப்ப அந்த வேலையினால அவங்களுக்கு பெருமை வரதுக்கு பதிலா அவங்களால அந்த வேலைக்கே பெருமை வந்திருக்கு. சார் இந்த இடம் எனக்கு புரியல சார். எனக்கு தெரியும் இது உனக்கு புரியாதுன்னு. உன்ன மாதிரி ஒரு HR மேனேஜர்கிட்ட இருந்து நான் இதுக்கு மேல எதிர்பார்க்க மாட்டேன். சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உலகம் பூரா இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள்
துப்பாக்கி எடுத்து தேசத்துக்காக சண்டை போட்டு தான் சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. கத்தி, ரத்தம், ஆயிரக்கணக்கான பேரோட மரணம், இது மூலமா தான் சுதந்திரத்தை அடைய முடியும்னு இந்த உலகமும் நம்பிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, கத்தி இல்லாம சண்டை இல்லாம ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. அவர் தான் நம்ம தேச தந்தையா கொண்டாடிட்டு இருக்கோம். எஸ் சார். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு யாருமே செய்யாத வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே செய்யற ஒரு வேலையை யாருமே செய்யாத ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல செய்யணும். Successful men, they don't do different things. They do things differently. அடடா, உனக்கு இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்க. சென்னை புத்தக கண்காட்சிக்கு போனியா? எஸ் சார். இது எந்த புக்ல படிச்ச? அது ஒரு ஸ்டால்ல ஒரு பப்ளிகேஷன்ல போட்ட ஒருத்தர் எழுதின புக்கு சார். ஒரு ஸ்டால்ல ஒரு பப்ளிகேஷன்ல போட்ட ஒருத்தர் எழுதின ஒரு புக். அந்த பப்ளிகேஷன் எதுன்னு தெரியாது, ஸ்டால் எதுன்னு தெரியாது, அது ஒரு ஆத்தர் யாருன்னு தெரியாது, அந்த புக்கோட பேரும் தெரியாது. ஷிவ்கேரா எழுதின யூ கேன் வின்ன்ற புக் அது. எஸ் சார், எஸ் சார். உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, எதுக்கு சார்? கம்பெனி எப்போ க்ளோஸ் பண்றோம்? இந்த 31ஆம் தேதி சார். 31ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுறோமா? எஸ் சார். நோ சார். ஏதாவது ஒரு பதில் சொல்லு. தப்பா சொன்னாலும் தெளிவா சொல்லு. இந்த 31ஆம் தேதியோட கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். அது உன்னோட ஆசை, ஆனா அது நடக்கல சார். கம்பெனியை தொடர்ந்து நடத்துறோம். சேர்மன் ஒத்துக்கிட்டாரு. மூட போற கம்பெனி தானே, எப்படி வேணா இருக்கலாம் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் கம்பெனியை மூட போறதில்லன்னு ஒரு மெயில் அனுப்பு. நிஜமாவே மூட போறது இல்லையா சார்? உன் ஏமாற்றம் எனக்கு புரியுது. என்ன பண்றது? உன் ஒருத்தரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக மொத்த ஆஃபீஸையும் கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. கம்பெனியை மூடலன்னு சொல்லு. எஸ் சார். எல்லாரையும் நான் மீட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணு. ஒரு 7-8 மாசம் கம்பெனியோட சிரமமான காலம். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நீ போலாம். என்ன? இல்ல சார், சேர்மன் என்கிட்ட எதையும் சொல்லலையே சார். ஓ, சேர்மன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரா? அப்படி இல்ல சார். அப்புறம் என்ன? போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், இங்க பாருங்க, ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் இங்க பேசாதீங்க. இல்லடா. டேய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? ஏங்க, நான் டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க. போப்பா போப்பா, நீ சரியான ஒரு சிரிப்பு போலீஸ். இல்ல லட்சுமி, அவன் சீரியஸாவே சம கடுப்புல இருக்கான். இன்னுமா இவனை இந்த உலகம் நம்புது? என்ன, ஒவ்வொரு வாட்டியும் அவன் சொதப்புவா, நான் போனா போட்டுன்னு விடுவேன். இந்த வாட்டி அதே மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எக்ஸாக்ட்லி கார்த்திக். அவ வந்ததும் நீ தாய தக்கானுவ, அவ அழுதுகிட்டே எந்திரிச்சு போவா, அப்புறம் நீ பின்னாடியே போய் சமாதானம் பண்ணுவ. நீங்க 2 பேரும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே திரும்பி வருவீங்க. இதெல்லாம் பார்த்து நாங்க தான் மண்டை காயணும். ஹலோ, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன கிண்டலா தெரியுதா? கிண்டல்லாம் இல்ல கார்த்திக், உன்னோட காதல் ஃபார்முலா இதானே. லட்சுமி, இது வரைக்கும் நீ பார்த்த கார்த்தி வேற, இப்ப பாக்குற கார்த்தி வேற. ஆமா, அவனோட முடியும் தாடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதை தவிர வேற எந்த சேஞ்சும் எனக்கு தெரியல. மச்சான், நீ ராஜி மேல கடுப்பா இருக்கன்னு லட்சுமிக்கு ப்ரூவ் பண்றான். எப்படிரா? இப்ப சொல்றேன். டேய் இருடா. என்ன பண்ற? எஸ்எம்எஸ் அனுப்புன. யாருக்கு? ஏஞ்சல் போட்டான். என்னடா அனுப்புன? பேபி, ஐ அம் அட் கேஃபிடேரியா. ஷல் வி ஹேவ் a cup of tea 1/2? ஏய், லூசாடா நீ? என்னடா திட்ற? அவன் மேல கடுப்பா இருக்குன்றத இவகிட்ட ஈன்னு இழிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுமா? இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கடுப்பேத்தணும்னா செகண்ட் ஹீரோயினோட டுவேட் பண்ணும்ல. வாயில எதுனா அசிங்கமா வந்துட போதுடா. இப்போ மட்டும் அவங்க வந்தா அவனை செத்தடி. ஹாய் கார்த்திக், இரு 1/2 காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான், நீ ஏஞ்சல்ட்ட ரொமான்ஸ் பண்ணு, கண்டிப்பா மெசேஜ் கோயில்பட்டிக்கு போயிடும். எங்க 1/2ன்னு சொல்லிட்டு ஒரே கப்ல காஃபி வாங்கிட்டு வந்திருக்க? கப்பு ஒண்ணுதான், குடிக்கிறவங்க 2 பேர், அதுக்கு பேர் தான் 1/2. ஓ, ஏன் சிரிக்கிறீங்க? கார்த்தியாவது நீ குடுக்கிற காஃபியை குடிக்கிறதாவது. ஏன்? அவன் இங்க காஃபி குடிச்சா கோவில்பட்டியில இருந்து அவனுக்கு உத விழும். அவெல்லாம் இப்ப வந்தவ, நாங்கெல்லாம் எப்பல இருந்தோ 1/2 குடிச்சவங்க தெரியுமா? ஹே,
எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப அவன் குடிச்சா நான் என் பேரை மாத்திக்கிறேன். கார்த்திக், என்ன இது ஒரேடியா உன்னை மிரட்டுறாங்க? காதல் கத்திரிக்காய் எல்லாம் விடு. நாம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. ராஜி குடுக்கிற காஃபியை தவிர வேற எந்த காஃபியும் அவன் பாதி குடிக்க மாட்டான். விஷ்ணு, நீ ஒரு சிரிப்பு சிரிப்பியே, சிரி. நீ குடி. ஓ, நீ ஒரு வாய் நான் ஒரு வாயா? பின்ற பின்ற பின்ற. லக்ஷ்மி, உன் பேரை நீ என்னென்ன மாத்திக்க போற? சொல்லு சொல்லு. லட்சுமியை ரிவர்ஸ் பண்ணி அப்படியே மிஸ்ஸுலாவை மாத்திடலாமா? விஷ்ணு, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள டென்ஷன் ஆயிட்ட? இன்னும் நாங்க காக்கா கடிக்கு அடிச்சு கடலை மிட்டாய் ஆப்பிள் சாப்பிட போறோம். அதுக்கு ஏதாவது பெட்டு கட்டுங்க. சரிம்மா, நான் தோத்துட்டேன். போதுமா? ஆளை விடு. ஹே லூசு, நீ ஏன்டா சம்பந்தம் இல்லாம சிரிச்சு அவளை வெறுப்பேத்துற? நீ மட்டும் வெறுப்பேத்துனா? நான் வெறுப்பேத்தலடா. ஆனா நீ அவளோட ஆள் இல்ல. நீ வெறுப்பேத்துனா பிரச்சனை ஆகாதா? ஐயோ, ஆமால. இதுல மிஸ்ஸுட்லான பேர் வேற எடுத்து கொடுக்கறியா நீ? ஆமா, சம பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. போடா போடா, போய் சமாதானப்படுத்து. காதலிக்காதவனுக்கு 1000 வேலை, காதலிக்கிறவனுக்கு 2 வேலை. ஒன்னு சண்டை போடுறது, இன்னும் சமாதானப்படுத்துறது. இரிட்டேட்டிங் தான் மச்சான். ஏஞ்சல் அது. நீ லக்ஷ்மி வெறுப்பேத்ததா என்கிட்ட காஃபி வாங்கி குடிச்ச. அது என் மேல இருக்கிற பாசத்துலன்னு தப்பா எடுத்துக்க மாட்டேன். போதுமா? ஆனா கூட நீ குடிச்ச காஃபியை குடிக்கிறப்போ கொஞ்சம் கிக்காதான் இருக்கு. குட் மார்னிங் சார். உட்கார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காரு. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். வழக்கத்தை விட ஜாஸ்தியா ஒருத்த குனிஞ்சானா அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். இல்ல தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். சார், இந்தா என்ன சார் இது? உன்னை பத்தி எனக்கு வந்த முட்டை கடுதாசி. இதுல என்ன சார் போட்டிருக்கு? படி. சார், இதை நீங்க நம்புறீங்களா சார்? முட்டை கடுதாசுக்கு நான் எப்பவும் மரியாதை கொடுக்குறவன் கிடையாது. அது நம்புறதா இருந்தா அந்த லெட்டரை இப்பவும் கையில கொடுத்துருக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன சார்? அதை நீ படிச்சுட்டு அதுல இருக்கிறது உண்மையா இல்லையான்னு நீ சொல்லணும். நீ இல்லைன்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்புறேன். சார், அதுல என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சார். கம்பெனியை விற்க போறது இல்ல, தொடர்ந்து நடத்தலாம் நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு சேர்மன் கம்பெனியை விற்கிறதுக்கான முயற்சியில் இருக்காரு. கம்பெனியை விற்கிறப்ப இங்க இருக்கிற 400 பேரையும் புதுசா வாங்குற வேலைக்கு எடுத்துக்க முடியாது. அதனால யாரெல்லாம் இல்லைன்னா கம்பெனியை நடத்த முடியாதோ, ஐ மீன் கம்பெனியோட க்ரீம் ஆஃப் பீப்புள், அந்த 75 பேரோட லிஸ்ட் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. சேர்மனுக்காக நீ இதை ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த லிஸ்ட் ரெடி ஆனதும் அந்த 75 பேரை தவிர மீதி எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த 75 பேரை மட்டும் அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்து ரீடைன் பண்ணிக்குவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி இப்படி ஒரு துரோகம் நடக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த லெட்டர்ல கேட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கிற கம்பெனில அது எப்படி சார் 75 பேர் மட்டும் தனியா லிஸ்ட் எடுக்க முடியும்? நீ இப்படி கேப்பன்னு எதிர்பார்த்து தான் அந்த மொட்டை கடுதாசிக்காரன் அந்த 75 பேர் லிஸ்டையும் தனியா அனுப்பியிருக்கான். அது இதுல இருக்கு. சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நீ இப்படி ஒரு பதில சொல்லணும்னு எதிர்பார்த்து தான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, உன்னோட சிஸ்டம்ல மை டாக்குமெண்ட்ல ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஃபோல்டர்ல -75 அப்படிங்கிற ஃபைல்ல அந்த லிஸ்ட்டை நீ சேவ் பண்ணி வச்சிருக்கதா அவன் தகவல் அனுப்பியிருக்கான். உண்மையை சொல்லு, இதை நீ பண்ணியா? ஆமா சார். ஏன் பண்ணேன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா சேர்மன் சொல்லி தான் நான் அதை பண்ணேன்னு என்கிட்ட சொல்லுவேன். எஸ் சார். ஆனா இது தப்புன்னு உனக்கு தோணலையா? சார், சேர்மன் சொல்றப்போ நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ யாருக்கு ரிப்போர்ட்டிங்? சார், நீ யாருக்கு ரிப்போர்ட்டிங்? உங்களுக்கு தான் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் என் பாஸ்ன்னு அர்த்தம் சார். அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுறதை விட்டுட்டு எனக்கு மேல இருக்க பாஸ்ட்ட பேச முயற்சி பண்ற? இல்ல சார், உங்க பாஸ் எனக்கும் பாஸ் தானே சார். கரெக்ட். அவர் எனக்கே பாஸா இருக்கிறப்ப உனக்கும் பாஸ் தான். அந்த லாஜிக்கை நான் ஒத்துக்கிறேன். அவர் எனக்கு தெரியாம
எல்லாருக்கும் நல்லது பண்ண சொன்னார்னா நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஆனால் அவர் எனக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ண சொல்றப்ப அதை என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எனக்கு கீழே இருக்க நீ ஒரு தப்பு பண்ணனா அதை நான் சொல்லி தான் பண்றதா எல்லாரும் நினைப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல சார், அது வந்து ம் இது தப்புன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அப்படி சொல்றதா இருந்தா நம்ம பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது தப்புன்னு தெரியுதா இல்லையா? தப்பு தான் சார். அப்புறம் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சார், நான் ஃபேமிலி மேன் சார். கொன்னுடுவேன். அம்மாவுக்காக தப்பு பண்ண, குடும்பத்துக்காக தப்பு பண்ண, நாட்டுக்காக தப்பு பண்ண, இப்படிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லாத. தப்புன்னா அது தப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது முக்கியம் இல்லை. தவறுகள் எப்பவும் மன்னிக்கப்படும், துரோகம் எப்பவும் மன்னிக்கப்பட மாட்டாது. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததுக்காக எட்டப்பனுக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு நிலம் எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. எட்டப்பனோட வாரிசுகளோ இல்ல அவங்களோட வாரிசுகளோ அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடல. ஏன்னா அது துரோகத்துக்கு கிடைச்ச பரிசு. சாரி சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கையுங்களோ மாட்டிக்கிறதுனால சாரி சொல்லாத. சாரின்றது பண்ண தப்புக்கு மனசு வருத்தப்பட்டு சொல்ல வேண்டியது. இந்தா. என்ன சார் இது? இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். சார், சேர்மன் இன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி சீக்ரெட் ஆபரேஷன் எப்படி போகுதுன்னு கேட்பாரு. அவர்கிட்ட சொல்லு விஸ்வநாதன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு. நீ போலாம். சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். பாவம் மன்னிப்பெல்லாம் கருத்துற போய் கேளு. என்ன கேட்குற? கிடா அதையும் எடுத்துட்டு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், என்ன ராஜ் எப்படா வருவாங்க? என்கிட்ட ஏன்டா கேட்குற? டேய், உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? அவள் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனா? அவள் எப்போ வருவான்னு நீ அவகிட்ட ஃபோன் பண்ணி கேளு. நீ ஒருத்தன்டா தொட்டதெல்லாம் கோச்சிட்டு இருக்க. பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது கூடவே இருக்கணும்டா. அவங்க தான் உண்மையான ஆள். இப்போ நான் ஏஞ்சல்னு சொன்னா அவள் வந்து நிப்பா. அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. ஓ ரசின போடாத. எங்க ஏஞ்சல் கூப்பிடு, வந்து நிக்கிறாளா பாப்போம். அப்படியா? ஏஞ்சல். ஹாய் கார்த்திக். எப்படி? ம், என்ன? அது வேற. நீ என்ன திடீர்னு வந்து நிக்கிற? என்னமோ கார்த்திக் என்ன தேடின மாதிரி ஒரு ஃபீலிங், அதான் வந்தேன். ஏன் கார்த்திக், என்ன தேடினியா? அது எப்படி? 4 லவ் பண்ணாலும் 4யும் ட்ரூ லவ்வா பண்றானே. ஏண்டா? தேங்க்யூ. ஒரு கப் தான் கொண்டு வந்தியா? ஆமா. ஏன் நாங்களாம் காஃபி குடிக்க மாட்டோமா? இல்ல, வேலை செய்யறவங்களுக்கு காஃபி கொடுக்கலாமேன்னு தான். ம், அந்த ஏர்டெல் ஜிம்க்கு டிராஃப்ட் பண்ண மெயில் அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. டேய், ராஜி வந்துட்டாங்கடா. பர்ஃபெக்ட் ஏஞ்சல். கலக்கிட்ட. மெயில் அடிக்கிறதெல்லாம் உன்னை அடிச்சுக்கவே முடியாது. தேங்க்யூ. அப்ப அதை அனுப்பிச்சிடவா? கண்டிப்பா. ஹாய் ராஜி. குட் மார்னிங். குட் மார்னிங். டேய், குட் மார்னிங் சொல்றாங்களா?
திருப்பி சொல்கிறது. நான் உனக்கு தான் குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் குட் மார்னிங். கோவமா? உன் மேலே கோபுறதுக்கு நான் யார்? நீ இப்படி சொல்கிறது தான் உச்சக்கட்ட கோவம். இங்கே பார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் ஊருக்கு போனா எங்க அப்பா திருப்பி அனுப்ப மாட்டாருன்னு தானே கோவிச்சுக்கிட்ட. அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் கோவப்படுற? இங்கே பார், உன்னை ஊருக்கு போக வேணான்னு சொன்னேன். ஒழுங்கான ஆளாக இருந்தா நீ ஊருக்கு போயிருக்கக்கூடாது. இல்லை என்கிட்ட சொல்லிட்டு அது போயிருக்கணும். நீ தான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டியே. என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். விடுப்பா, ஊர்ல இருந்தப்பவே என்ன நீ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டல்ல, இந்த மேட்டரை விட. நான் தான் விட்டேனே, நீ தான் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்க. விடுறதுன்னா அதோட விஷயத்த மறந்துடுன்னு சொல்ல வந்தேன். இப்படி கோவப்பட்டு விடுறது இல்ல. இதை பற்றி பேச வேண்டாம், விடு. சரி விடு. ஆமா, 4 நாள்ல நிறைய விஷயம் நடந்துருச்சு போல. ஆமாம், என்னாச்சு? அதான் இந்த உளவாளிங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் என்ன? இப்ப நான் என்ன பண்ணணும் கார்த்திக்? என்ன பண்ணணும்னா உன் வேலையை பாரு, அவ்வளோதான். அது இல்ல கார்த்திக், சார் மொத்தமா நம்ம டீமை தான் கோர் டீம்னு சொல்லியிருக்காராமே. என்ன பண்ணணும்னு சொல்ல. நீ ஒன்றும் பண்ண வேணாம். அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா? என்ன பண்ணணும் சொல்லு. ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன்ல. என்ன உன் டீம்ல சேர்த்துக்கோப்பா. இப்போதைக்கு ஏஞ்சல் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதுவும் பண்ண தேவை. இவ்வளவுதானே நீ? ஒரு 4 நாள் நம்ம ஊர்ல இல்ல, அதுக்குள்ள ஏஞ்சல் இருக்கா, நீ தேவையில்லைன்னு சொல்ற? நீ சரியான ஈகோ பிடிச்சவன். நீ சொல்றதெல்லாம் நடக்கணும், அதை தாண்டி மத்தவங்கள பத்தி நீ எதுவுமே யோசிக்க மாட்ட. அப்படி யாராவது உன் பேச்ச கேட்கலன்னா அவங்கள குத்தி கிழிச்சு காயப்படுத்த வேண்டியது. அது இல்லை. சி, பேசாத கார்த்திக். இல்லை ராஜி. போ, அந்த ஏஞ்சலே கட்டிட்டு அழு. அவ ஊர்ல சண்டை போட்டு கிளம்பி வந்திருக்கா. நீ என்னன்னா ஏஞ்சல் இருக்கா ஊஞ்சல் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நான் கிளம்பி போறேன். ஏ ராஜி, கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனோ? டேய், ஒழுங்கா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாங்க, லைட்டா பிகவ் பண்ணி அவங்க மன்னிக்கிறத விட்டுட்டு ஓவரா சீனை போட்ட. இப்ப பாத்தியா, நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்படி மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டே இருங்கடா. வாழ்க்கை உருப்பிட்ட மாதிரி தான்.